ஓம் ஸ்ரீலலிதா மகாதிரிபுரசுந்தர்யை நமக. 268வது நாம 64வது ஸ்லோகம். சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவா அனுகிரகதா பஞ்சஹிருத்ய பராயணா. 268வது நாமா பார்க்கலாம். சம்ஹாரிணி. சம்ஹாரிணி அப்படின்னா சம்ஹரிக்கக்கூடியவள், எல்லாவற்றையும் துடைத்து தள்ளுபவள் என்று இந்த நாமத்தோடு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். சம்ஹாரம்ங்கிறது நடக்கணும். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சத்தில். முத்தொழில் செய்வதற்குத்தான் அம்பாள் 3 பேரையும் படைத்திருக்கா. அப்போ அந்த சம்ஹாரிணி அவள் எல்லாவற்றையும் போக்கடிக்கக்கூடியவள். நம்மளோட துக்கம் எதுவானாலும் அவள் தான் அதை துடைத்து தள்ளுபவள். சம்ஹாரிணி என்று அழைக்கப்படுகிறாள். சம்ஹரிப்பவள், எல்லாரையும் அசுரர்களெல்லாம் சம்ஹரிச்சிருக்கா. நம்ம தீமைகள் எல்லாம் அழிச்சு நன்மையை தரக்கூடியவள் சம்ஹாரிணி. அதனால கொடியவர்கள் எல்லாம் நாசம் செய்யக்கூடியவள், தீமைகளை எல்லாம் அழிக்கக்கூடியவள், அஞ்ஞானத்தை அழிக்கக்கூடியவள் நமக்கு. அதனால அவள் சம்ஹாரிணி என்ற நாமத்தால் அழைக்கப்படுகிறாள். அடுத்த நாம அதோடு சம்பந்தப்பட்டதுதான் ருத்ர ரூபா. ருத்ர ரூபா அப்படின்னு சொல்லும்போது ருத்ரனுடைய வடிவத்தில் இருப்பவள். ருத்ரனுக்கு என்ன தொழில்? சம்ஹாரம். அதான் துடைத்து தள்ளுபவன். ருத்ரன் அப்படின்னா அழ வைப்பவன் என்று பொருள் அப்படின்னு சொல்லலாம். அழச் செய்பவன் அப்படிங்கிற பொருள் அது பார்த்தா ருத்ரன்கிற பெயருக்கு. இந்த துடைத்து எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்யக்கூடியவன் ஆணாக இருந்தால் ருத்ரன் இல்லையா? அதே தெய்வம் பெண்பாலாக நம்ம சொல்லும் போதுதான் சம்ஹாரிணி அப்படின்னு சொன்னோம். ருத்ரன்கும் போது சம்ஹாரம் பண்ணக்கூடியவன். சம்ஹாரிணிங்கிறது பெண்பாலாக அதே நாமத்தில் பெண்பாலாக பொருள் கொள்ளப்படும். இப்போ ருத்ரன்னா அழச் செய்பவன் அப்படிங்கிற அந்த நாமாவுக்கு பொருள் கொள்ளலாம். இப்போ சிருஷ்டி அப்படிங்கிறது, இப்போ ஒரு உலகத்தை படைச்சுட்டே இருந்தோம்னா அந்த அந்த படைக்கிற உயிர்கள் மட்டுமே பெருகிட்டு போனால் உலகத்தில் இடமே இருக்காது இந்த பிரபஞ்சத்தில். அப்போ சம்ஹாரங்கிறது, அப்போ இறப்புங்கிறது நிகழணும். அப்போது சம்ஹாரங்கிறது அவ்வளவு அவசியமானதாக இருக்குது இந்த உலகத்தில். நம்மளே சொல்லுவோம், பழையனெல்லாம் கழிக்கணும், புதியன வந்தோன்னா புதியன புகுதல் பழையன கழிதல் அப்படிங்கிறது நம்மளே சொல்கிறோம் இல்லையா? அதுதான் நம்மளோட கோட்பாடாக இருக்குது இல்லையா? பழசெல்லாம் இருந்தால் அதெல்லாம் போட்டுடும், புதுசை வாங்கிக்கலாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பழையனை கழிக்கிறோம், நாம்ளே புதியனை தான் வாங்கி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அழுது எந்த நேரத்தில் எந்த இது நடந்தாலும் அதோட போனோன்னே திருப்பி நம்மளோட இயற்கை என்ன பண்ணுறது, நம்மளை பழைய நிலைக்கு மாற்றுறது. எல்லா நிலைமைகளும் மாறி நம்ம பாட்டு இயல்பாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம். இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் இந்த சம்ஹாரம்ங்கிறது அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. அது அதாவது சம்ஹரிக்கம் நடக்கும்போது என்னதுன்னா, இப்போ ஒரு விதை ஒன்று முளைக்கிறது, செடியாக வருது. அப்போ அது விதைக்கு நிகழற சம்ஹாரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். விதைக்கு அந்த சம்ஹாரம் நிகழ்கிறது, அதனால தான் அது செடி முளை விட்டு வருது. இப்போ ஒரு சம்ஹாரம்ங்கிறது போது அடுத்தது ஒன்று தோன்றும். இப்போது ஒரு இடத்துல ஒருத்தன் மறைந்து போகிறான்னா அவன் இன்னொரு இடத்துல போய் பிறக்கிறான். அந்த ஆத்மாவுக்கு அழிவே இல்லை, இன்னொரு இடத்துல போய் ஒரு பிறவி எடுத்துக்கிறான். ஆக சம்ஹாரம் அப்படின்னு நிகழ்ந்தால் சிருஷ்டிங்கிறது உடனே தோன்றும். இப்போ இரண்டும் இணை பிரியாத செயலாக இருக்குது. சம்ஹாரமும் சிருஷ்டியும் இணை பிரியாத செயல்களாக இருக்குது. யாருமே எந்த ஜீவனுமே ஒன்றும் இல்லாமல் போவதே இல்லை, சூன்யமாகவே இல்லை. அப்போது நம்ம ஒரு தோற்றத்துக்கு இதோ பிறந்திருக்கோம்னா இப்போ நம்மளுக்கு ஒரு அழிவுங்கிறது, பிறப்புங்கிறது ஒன்று உறுதியானால் இறப்புங்கிறது ஒரு அவசியமானது. அது இறப்புங்கிறது அது நமக்கு ஏற்கனவே தெரிந்தது. பிறந்துட்டோமா, நம்ம ஒரு நாள் இறக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஆனால் என்ன தோற்றத்துக்கு நம்ம இல்லாத சமயத்தில் நம்ம தோன்றா நிலையில் இருந்திருக்கோம். எந்த நேரத்தில் நம்மளை அந்த பிறப்புங்கிறத கொடுக்கணுமோ அப்போ தான் பகவான் நம்மளுக்கு இந்த பிறப்புங்கிறத உண்டாக்குவார். அதுக்கப்புறம் எப்போ இறக்கணுங்கிறது, பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரோட கையில் சொல்லுவா. எல்லாரும் சொல்கிறதே ஒரு மனுஷன் பறக்கும் போதே நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோம் தெரிஞ்சோம்னா அவனுக்கு வாழ்க்கையே ரசிக்காது. அப்போ இந்த உலகத்தில் நம்மளோட இந்த மாயைங்கிற உலகம் வச்சு பிரபஞ்சத்தில் உழலை வச்சு நம்மளுக்கு எப்போ இறப்புங்கிறது கொடுக்கணுங்கிறது பகவானுக்கு தெரியும். அதுவும் நம்ம கையில் கிடையாது. எல்லாம் அது யாருக்கு சொந்தமாக இருக்கிறதுன்னா அம்பாள். அவள் தான்
இந்த அண்டம் எல்லாமே வந்து துடைத்து தள்ளப்பட்டது. ஏன்னா பிரளய காலத்தில் அம்பட்டு ஒடுங்கி அழியிறது, திருப்பி புதிதாக உலகம் படைக்கப்படுகிறது. அதுவும் ஒரு சம்ஹாரம், இந்த பிரளயம் எடுக்கிறது வந்து. ஆக இந்த இயற்கையில் வந்து எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறது. எல்லாமே ஸ்திதியாக இருக்கக்கூடியது, பிறக்கிறது, வாழறது, திருப்பி இறக்கிறது, திருப்பி பிறக்கிறது. அப்போ மூன்றுமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையில் வந்து இந்த மூன்று தொழில்களுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கின்றது நமக்கு தெரியும். இப்போ அந்த அன்னை பராசக்தி இந்த மும்மூர்த்திகளோட ஸ்வரூபமாக அவள் தான் படைக்கிறா பார்த்தோம். அவள் தான் அதாவது இந்த மூன்று காரியங்களையும் அவள் மூன்று பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறா சொல்கிறா. அவள்லாம் அப்பாயிண்டட் டெய்டிஸ். விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன் அப்படின்னு சொல்லும்போது இவாள்லாம் வந்து அப்பாயிண்டட் டெய்டிஸ்ன்னு சொல்லுவாள். அம்பாளால் இவாளெல்லாம் உருவாக்கப்பட்டவா இந்த தொழில்களை செய்வதற்கு. அப்போ அம்பாள் தான் அவளுக்கு சக்தியை கொடுத்து இவாளை இயங்க வைக்கிறா. இப்போ இந்த இவள் மும்மூர்த்திகளோட ஸ்வரூபிணியா இருக்கிறது அம்பாள். இந்த மூன்று காரியங்களையும் இடைவிடாம செய்துட்டு வரா. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிறப்பு நடக்கிறது, ஒரு இடத்துல இறப்பு நடக்கிறது, ஒரு இடத்துல எல்லாரும் வாழ்ந்துட்டே இருக்கோம். அப்போ இந்த மூன்று தொழில்களையும் அவளுக்கு இடைவிடாம செஞ்சுட்டே இருக்கா. அப்பேற்பட்ட அந்த செயல்கள் செய்வது தான் வந்து அம்பிகையோடு சிறப்பு. அதனால அவள் ருத்ர ரூபா, எல்லா காரியங்களையும் அவள் செய்து கொண்டு வருகிறாள். அடுத்த நாமா திரோதானகரி. திரோதானம்னா மறைப்பவள், மறைத்து வைத்திருப்பவள். அதாவது ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளா காட்சியளிக்கிறது அப்படின்னா, இப்போ அன்னை பராசக்தி தான் இந்த பிரபஞ்சத்துல அனைத்துமாக நிறைந்திருக்கிறவள் அவள் தான் சொல்றோம். ஆனா அது வந்து நம்மளுக்கு அம்பாள் வந்து கண்ணுக்கு தெரியறாளா? இந்த பிரபஞ்சம் தான் கண்ணுக்கு தெரியறது நமக்கு. ஏன்னா நம்ம வந்து அஜ்ஞானம் நம்மளை மூடி இருக்கு. அப்போ நமக்கு அன்னையோட காட்சிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அவள் தான் இந்த பிரபஞ்சமா இருக்கா. அப்போ இந்த பிரபஞ்சத்தோட காட்சி மட்டும்தான் நமக்கு தெரியறது. மெய்ப்பொருளான அன்னை பராசக்தி வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. அவள் வந்து இந்த பிரபஞ்சத்தை இருக்காங்கிறது நம்ம உணர்றோம் இல்லையா? அப்போ அப்படி மறைத்து வைத்து கொண்டிருப்பது திரோதான வல்லமை அவளோடது. மறைத்து கொண்டு தன்னை மறைத்து கொண்டிருக்கிறாள். இந்த பிரபஞ்சத்தை மட்டுமே நம்மளுக்கு கண்ணில் காட்டுறா. அப்போ அன்னை பராசக்தி வந்து தன்னை பிரபஞ்சமாகவே வைத்து கொண்டு காட்சி தருகிறாள். இந்த உலகத்துல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நமக்கு வந்து இது என்னன்னா ஒரு ஒரு சோகம் துன்பம் வரும்போது அப்புறம் நம்மளை மனசை பரிபக்குவப்படுத்தி அம்பாள் வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நல்லது நடத்துகிறா. அப்போ அது நம்மளுக்கு அது வந்து ஒரு இது பயிற்சி சாலையாக இருக்குது. இந்த பிரபஞ்சங்கிறது நம்ம பக்குவம் அடைவதற்குள்ள பயிற்சி சாலையாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் வந்து இந்த பிரபஞ்சம்தான் நிலையானதுன்னு நம்ம மனசுல தோணிடுத்து. இன்னும் நம்ம இருக்கோம், சாஸ்வதம் நம்ம இருக்கிறது இங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது சாஸ்வதம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு அதுதான் மனசுக்குள்ள என்ன இருக்கும், நம்ம இந்த உலகத்துல இருக்கோம், இது என்னோட வீடு, இது என்னோட இது அப்படின்னு இதுல நம்ம தான் இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயுசுக்கும் சாஸ்வதமா இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியே அதுல இருந்துட்டே நம்ம வந்து மேல் நிலையை வந்து அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதைத்தான் வந்து அன்னை பராசக்தி தன்னோட திரோதான சக்தி, இந்த மறைக்கும் சக்தினால நம்மளோட அந்த ரிஜ ரூபத்தெல்லாம் மறைத்து பிரபஞ்ச ஸ்வரூபமா காட்சி தந்துட்டு இருக்கா நமக்கு. இதனால அவள் திரோதானகரி, மறைத்து வைத்திருப்பவள் என்று நாமாவால சொல்லப்படுகிறாள். அடுத்த நாம ஈஸ்வரி. அவள் வந்து ஈஸ்வரியா இருக்கக்கூடியவள். 271வது நாமா. ஈஸ்வரன் மயமாக இருப்பவள். ஈஸ்வரன் பெண்பால் வந்து ஈஸ்வரி சொல்றோம். இந்த அகில அண்டங்களையும் அவள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. அவள் வந்து மகாராணி. அவள் வந்துட்டு மகாராணியா இருக்கக்கூடியவள். இந்த உலகத்துக்கே மகாராணி. சிம்ம வாகனத்துல இருந்து இந்த உலகத்தையே இயக்கி வச்சுட்டு இருக்கா, ஆட்சி பண்ணிட்டு இருக்கா அவள். இதெல்லாம் வந்து நம்ம அண்ட கோடிகள் எல்லா ஜீவன் எல்லாருக்கும் அவள் தான் தலைவி. அவள் தான் மகாராணியா இருக்கா. இப்போ நம்ம ஒரு நிஜஸ்வரூபத்துல இருந்து மறைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்மளோட நிஜஸ்வரூபம்ங்கிறது நமக்கு என்னதுன்னே தெரியாது. அப்போ நமக்கு ஆளுமைங்கிறதுக்கு ஒரு தலைமை ஒன்று தேவைப்படுகிறது. அப்போ நம்மளுக்கு நிறைய குறைகள் இருக்கு. நிறைய குறைகள் எல்லாம் நிறைந்தது தான் மனித வாழ்க்கை. நம்ம குறைகள்லாம் யார்கிட்ட போய் முறையிடுவோம்? அதை நிவர்த்தி செய்யக்கூடியவள் அவள் தான், அம்பாள் தான். அப்போ அம்பாள்கிட்ட ஈஸ்வரிகிட்ட போய் நம்ம முறையிடுறோம். அப்போ அவளோட விண்ணப்பத்துக்கு நம்மளோட
குறையெல்லாம் கேட்டு செவி சாய்த்து நம்மளோட இதுக்கு ஏற்றவாறு அந்த பலன்களை கொடுக்கக்கூடியவள். அதை அகற்றி வைத்து ஆட்சி பண்ணுகிறவள் அவளுடைய இது. அவள் தான் அந்த கடமையை ஆற்றுகிறாள். அந்த கடமை அம்பாள் இனிமையாக செஞ்சுட்டு வரா. அதில் அவள் ஒரு குறையும் வைக்கிறது இல்லை. இவா கெட்டவா, இவா நல்லவா, இவா பணக்காரா, அவ ஏழைங்கிற அந்த பாகுபாடே கிடையாது. நம்மளோட குறைகள் அவள்கிட்ட முறையிடும் போது அது தகுதி வாய்ந்ததாக இருந்ததுனால் அம்பாள் நம்மளோட தகுதிக்கு ஏற்றவாறு அந்த கடமைகளை செவிசாய்த்து நிறைவேற்றி வைக்கிறாள். அந்த குறைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறா. அம்பாள் தான் முறை தவறாமல் ஆட்சி செஞ்சுட்டு வரா. இது அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தவள் அவள். நம்மளுக்கு நிறைய பலாபலன்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட பிறவிங்கிறது அமையிறது. தகுதிக்கு ஏற்றவாறு தான் நம்மளை பயனடைந்து வரோம். நம்மளுக்கு ஆட்டுக்கு வாழை அளந்து வைக்கிறா சொல்கிறாங்க. நம்மளுக்கு இந்த தகுதி இருக்கா, இதுக்கு இவ்வளவு போரும், இவாளுக்கு இவ்வளவு தான் அப்படிங்கிறதெல்லாம் அவள் தான் வச்சிருக்கா. அதில் சந்தேகமே கிடையாது. அவளால் தான் அவள் செங்கோல் வழுவாதவள். அவளோட செங்கோல் திறமை தான் நம்மளுக்கு காட்டிக்கிறது. எப்பேற்பட்டவள் அவள்ங்கிறது. அந்த திரோதானத்தில் நாமெல்லாம் கட்டுண்டு கிடக்கிறோம். எல்லாம் நம்மளுக்கு மறைப்பு தான். இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் தெரியறது. மனசுல ஃபுல்லாக அஜ்ஞானம் இருக்குது. அவளோட ஸ்வரூபமே தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் எங்கும் நீக்கமர அவள் தான் நிறைந்திருக்கிறாள். ஆனால் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சத்தையே மாயைங்கிறது இதில் சுழன்று இதுதான் ஸ்திரமானதுன்னு நம்பி நம்மளாம் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு ஏற்றவாறு தெய்வமாக அம்பாள் இருந்து நம்மளோட கடமை எல்லாம் ஆற்றுறதுக்கு வைக்கிறா. அதனால அவள் அப்பேற்பட்டவள் ஈஸ்வரி. அதனால தலைவி அவள் தான். எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரே தலைவியாக இருக்கக்கூடியவள் அவள் தான். இவள் இதில் பாடியிருப்பா ஒரு பாட்டில் அழகா இருக்கும். சிவகாம சுந்தரி அந்த பாட்டில் கேளாயோ என் குறைகள் திருச்செவியில், கேளாயோ எல் குறைகள் திருச்செவியில், உயர்காம வினோதினி போதும் உன் சோதனை தாளேனே அகதினானே, தாளேனே அகதினானே, ராமதாசல் பணியும் அபிராமிவாமி சிவகாம சுந்தரி ஜெகதம்பா வந்தருள் தந்தருள் சிவகாம சுந்தரி. ஏன் சிவகாம சுந்தரி சொல்லியிருக்கா? சிவனோடு சேர்ந்த காமங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடியவள் அவள் தான். நம்மளோட குறைகள் எல்லாம் தன்னோட திருச்செவியில ஏற்று அதற்கு தக்கன நம்மளோட தகுதிக்கு ஏற்றவாறு அதையெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடியவள் அவள் தான். முகாரி ராகத்தில் அமைந்த பாட்டு ராமதாசர் ஏற்றினது. அருமையான பாட்டு. அப்படியே பாடும்போதே கண்ணில் அப்படியே தண்ணீர் நம்மளுக்கு அப்படியே கொட்டும். அம்பாளோட இதை அப்படியே நினைச்சு உருகி பாடலாம் இந்த பாட்டு. அப்பேற்பட்ட பாட்டு இது. அடுத்த நாம சதாசிவா. 272வது நாம சதாசிவ. சதாசிவனோட ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். ஆட்சி பண்றக்கூடியவள் யாரு? சிவனும் சக்தியும் சேர்ந்த சிவசக்தி ஐக்கியாதான் ரூபம் தான். இப்போ சிவன் ஈஸ்வரனார், அம்பிகை ஈஸ்வரி. இப்போ சதாசிவ மூர்த்தி இந்த காரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். இதெல்லாம் ஒன்றுமே அவர்களை செய்யாது. பார்த்தோம். இந்த காரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில தான் அம்பாள் இருக்கா. அதனால அவள் சதாசிவா என்ற நாமத்தால போற்றப்படுகிறாள். சதாசிவா அந்த நிலையில இருந்து கொண்டு அம்பாள் நம்ம பக்குவம் அடையறதுக்குள்ள எல்லா விதமான அருளையும் நம்மளுக்கு கொடுக்குறா. அந்த ஆத்ம பரிபாகம் நம்மளுக்குள்ளேயே ஒரு இது தோன்றி நம்மளையே ஆத்ம இதில் பரிபக்குவம் அடைந்த நிலையில் இருந்தோம்னா அவளுக்கு அம்பாள் பேர் உபகாரமாக இருந்து எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி வைக்கிறாள். அதனால் அவள் சதாசிவா என்ற நாமத்தால் அழைக்கப்படுகிறாள். அடுத்த நாம அனுகிரகதா. எப்பேற்பட்டவள்? அனுகிரகம் செய்பவள். அவள் அனுகிரகத்தை கொடுப்பவள்.
அப்பேற்பட்ட 273வது நாமா அனுகிரகதா அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு எல்லா ஒரு தடை நடக்கிறது, ஒரு காரியம் செய்ய போகிறோம், ஏதாவது ஒரு இடைஞ்சல் வருது. அப்போ அந்த இடைஞ்சல்லாம் போகக்கூடியவள் யார்? அம்பாள். அப்போ அப்படி அவள் செய்யும்போது அது வந்து அனுகிரகம். அம்பாள் நம்மளுக்கு அனுகிரகம் கொடுத்துட்டா. இந்த காரியம் தங்கு தடை இல்லாமல் நடந்தது, எல்லாம் பகவான் செயல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு காரியம் நல்ல பரிபூர்ணமாக நிறைவேடுத்துனா எல்லாம் அவளோட அனுகிரகத்தினால எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஒரு தடைகள் வராமல் நம்மளை அந்த காரியம் முழுவதுமாக செய்ய வைப்பது, அதனால அவளை அனுகிரகம், அவளோட அனுகிரகமானது. நம்ம அம்பாளை நம்ம வந்து பூஜை பண்ணும்போது நம்மளோட மனசு பரிபக்குவம் அடைந்து வரும். அம்பாளையே தியானத்தில் ஒரே சிந்தனையாக நோக்கில் பண்ணிட்டு வரும்போது மனசு பண்படுறது. அப்போ நம்மளுக்கு தெளிவு, ஞான தெளிவு வரும். அப்போ பரதேவதை யாரு? சதாசிவா. இந்த தான் அவள் வந்து தன்னோட நிலையிலேருந்து அவள் கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட பிசகுவதே இல்லை. இமைப்பொழுதும் கண்களை வந்து மீனாட்சி மாதிரி சொல்லியிருக்கோம் நம்ம. கண்ணே நொடிக்காம அவள் இமை பொழுதும் கூட எந்த காரியங்களிலிருந்தும் பிசகுவதே இல்லை. அதனால அவள் தன்னில் தானா எப்பொழுதும் இருந்து வருகிறாள். அவள் அப்படி இருக்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாம் நல்லதையும் மங்களத்தையும் செய்வதற்குத்தான். அப்போ அந்த நிலைக்கு நம்ம அம்பாள் கொண்டு போறா. நம்ம என்ன பண்றோம்? அதான் 4 நிலைகள் சொல்றோம். அந்த 4வது நிலை அவளே சாயுஜ்யம் கொடுக்குறா. சாரூபா அவள் நிலைக்கு நம்மள பவானி தொந்தாசே அப்படிங்கிற போது சொல்லும் போது சொன்னான் சில சௌந்தரிய லகரியில தன்னோட நிலைக்கு அம்பாள் நம்மளை உயர்த்தி வைக்கிறா. அப்பேற்பட்டவளா இருக்கா. அந்த நிலை வரும்போது நம்மளும் நிறை நிலையை அடைவோம். அப்போ அந்த நம்மளோட எல்லா குறைகளும் நிகிரகம் எல்லாம் துடைத்து தள்ளப்பட்டு நமக்கு வந்து அப்பேற்பட்ட பேர் ஆனந்தம் கிடைக்கிறது. அப்போ நம்மளுக்கு வேறு செயல் ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது. அம்பாளை நினைச்சு அவள்கிட்டயே ஒன்றுதான் செயலாக இருக்கு. அப்பேற்பட்ட நிலை வந்து இந்த ஆத்ம சாதகனுக்கு எப்போ வருதுன்னா அம்பாளோட சன்னிதானத்துல தான் நிகழ்கிறது. அதனால அவள் வந்து அனுகிரகம் பண்றா. அனுகிரகதா என்று நாமாவால போற்றப்படுகிறாள். அடுத்த நாமா பஞ்சகிருத்திய பராயணா. அம்பாளோட இது சொல்லும்போது எல்லாமே அவளுக்கு 5 5னா ரொம்ப இது. பஞ்சமி, பஞ்சபூதேசி, பஞ்சகிருத்திய பராயணா, பஞ்ச பிரேதாசனாசினா, பஞ்ச கிருத்திய பராயணா அப்படின்னு சொல்றா. இதுலேயே எல்லாம் 5 5ஆ அவளோட இதை போற்றுவது வந்து அவளுக்கு மிகவும் வந்து பிடித்தமான ஒரு இது. 50 தொழில்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பவள். இப்பதான் சொன்னோம், எந்த நிலையிலையும் எந்த நிலையிலிருந்தும் அவள் பிறழவே மாட்டா. அவள் வந்து ஒரு இதுலேயும் சிருஷ்டி, ஸ்திதி, சங்காரம், திரோதானம், அனுகிரகம், இந்த இது பார்த்தோம். எல்லா இந்த 5 தொழில்களும் இடையறாமல் நிகழ்ந்துட்டே இருக்கு. இப்போ இந்த ஆதிபராசக்தி ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற ஒவ்வொரு மூர்த்தியாக அவள் தான் எல்லாம் அப்படியே வடிவெடுக்கிறாள் அந்தந்த ரூபத்துல. இப்ப சிருஷ்டிகர்த்தா அது சக்தி அப்படி வரும்போது அவள் பிராமணி. பிரம்மனோட இதுனால பிராமணி அப்படின்னு சிருஷ்டி பண்ணும்போது பிராமணி என்று போற்றப்படுகிறாள். விஷ்ணு என்னது? அது காத்தல். அந்த தொழிலை செய்யும்போது அவள் விஷ்ணுவுக்கு வைஷ்ணவி. அதனால பிராமணி, வைஷ்ணவி. அப்புறம் ருத்ரனோட தொழில் சம்ஹாரம், அதை செய்யும்போது ருத்ராணி. அதான் சம்ஹாரிணி சொல்றோம் இல்லையா? அதே தான் ருத்ராணி. ருத்ரனோட காரியங்களை செய்யும்போது அவள் ருத்ராணி. அப்போ பிராமணி, வைஷ்ணவி, ருத்ராணி. அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட சொந்த சுரூபங்கிறது நம்ம எதுவா இருந்தோம் என்னங்கிறதுலாம் தெரியாது. இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கா அவள் வந்துட்டு. இப்போ திரோதானம் அவளோட அந்த ஸ்வரூபத்துல மறைத்தல். அப்போ நம்ம வந்து நம்மளோட நிலைமையே மறந்து இருக்கும்போது கூட அந்த கீழான நிலையில இருக்கிற அந்த உயிர்களை கூட அவள் வந்து என்ன பண்றா? இவ கீழானவா மேலானவா பாகுபாடு இல்லாம அவளையும் கட்டி காத்து அவளையும் காத்து வருகின்றாள். அந்த நிலையில தான் அவள் வந்து ஈஸ்வரி. அதான் எந்த நிலையிலும் எதற்காகவும் அவர் பிறழ்வதில்லை தன்னோட தொழில்களில் இருந்து. அப்போ அவள் ஈஸ்வரி. நம்ம வந்து பரஞானம் பெற்றுட்டோம்னா அம்பாளோட அந்த செயலை அவள் செய்யறாளே, நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும்போது அவள் சதா சிவா. எந்த இதுனாலும் சரி அவள் ஒரே இதுதான். ஆதி பராசக்தி அவள் தான். அவள் ஏக ஸ்வரூபிணி தான், ஏக வஸ்து. ஆனா இந்த 5 தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அவளை இது பண்ணும்போது அந்த 5 தொழில்களையும் கண்ணும் கருத்துமாக செய்கின்றாள். எப்படி? பிராமணி, வைஷ்ணவி, ருத்ராணி, ஈஸ்வரி, சதாசிவா.
அப்படின்னு இந்த பஞ்சகிருத்தியங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையை எய்தறதுன்னா அதுக்கும் அவள் தான் வழிகாட்டுறா. அப்பேற்பட்டவள் 5 தொழில்களையும் கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருப்பவள், அதிலேயே கண்ணாயிருப்பவள் பஞ்சகிருத்திய பராயணா. அடுத்த நாம பானு மண்டல மத்தியஸ்தா சொல்லலாம். பானு மண்டல மத்தியஸ்தா இது அடுத்த நாமால 65வது ஸ்லோகத்தில் வரும். பானு மண்டல மத்தியஸ்தா பைரவி பகமாலினி பத்மாசனா பகவதி பத்மநாப சகோதரி. பானு மண்டல மத்தியஸ்தா அப்படிங்கிறது 275வது நாமா. சூரிய மண்டலம், பானுனா சூரியன், அந்த சூரிய மண்டலத்தின் நடுவில் இருப்பவள்னு சொல்லலாம் அம்பாளை. அவள் தன்னோட நிஜஸ்வரூபத்தை நம்மள்டேருந்து அவள் மறைச்சு வச்சுட்டு இருக்கா. அவளோட ஸ்வரூபம் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியறதில்ல. இந்த பிரபஞ்ச ஸ்வரூபமா அன்னை இருக்காள், அப்படி அம்பாள் எங்கும் நிறைந்திருக்காள்ங்கிறது இந்த பிரபஞ்சத்து மூலமா தான் நம்ம உணர்றோம். அப்போ அந்த இந்த பிரபஞ்சத்துல சூரியனும் ஒரு ஒரு பாகம் இல்லையா? அந்த சூரியன் இருக்கிற போது தான் நம்ம அதை உபாசிக்கும் போது அந்த பரதேவதை உபாசனைக்கு பரதேவதை உபாசனைக்கு நிகராகுமா. சூரியனை நாம் உபாசனை பண்ணும்போது தங்கத்தட்டு போல எப்படி ஜொலிக்கிறது, தக தக தகன்னு உதயசூரியன். அந்த உதயசூரியனோட மத்தியில அம்பாள் அமர்ந்திருக்காங்கிறத நம்ம மனசுல தியானம் பண்ணும்போது அப்படியே கற்பனை பண்ணி அம்பாளை அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வரணும். அப்படி கற்பனை பண்ணப்பட்ட மூர்த்தி எப்படி இருப்பாளாம் அம்பாள் தன்னோட அப்படியே அந்த ஆத்ம சாதகன் தன்னோட ஹிருதயத்துல அப்படியே கொண்டு வந்துருவாளாம். இந்த கால சந்தியா நேரத்துல அம்பாளை சூரியனுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம மனசுல கொண்டு தியானம் பண்ணணும். கால சந்தியா நேரத்துல அப்படி தியானம் பண்ணணும். நண்பகல் சந்தியா வேளையில வெள்ளை விளையேர்ன அந்த சூரிய வடிவத்துல தன் உள்ளத்துல ஒளிர்வதாக அம்பாள் இருக்கான்னு தியானம் பண்ணணுமா. மாலை சந்தியா வேளையில மீண்டும் எப்படி பண்ணணுமா, அது தங்கத்தகட்டுல இருக்கிறது போல அப்படியே நினைச்சு தியானம் பண்ணணும் அம்பாளை. காலம்புற தங்கத்தகட்டுல இருக்கிற மாதிரி, ஏன்னா உதிக்கும் போது தக்க தக்க தக்கன சூரியன் அப்படியே பிரகாசிச்சுட்டு வருவார். அப்போ அம்பாள் நடுவில் இருக்கிற மாதிரி இந்த கால சந்தியா நேரத்துல, மத்தியான சந்தியா நேரத்துல வெள்ளை விளையேறு இருக்கு சூரியன். அப்போ கண்ணு பூசும் பிரகாசமா இருக்கும்போது அப்படி வெள்ளை விளையேறு என்று அந்த சொரூபத்துல இருக்கிற மாதிரி அப்போ இருக்கிற மாதிரி நம்ம மனசுல தியானம் பண்ணணும். சாயங்கால நேரத்துல மீண்டும் அந்த தங்கத்தகட்டுல சூரியன் மறையும் போது அப்படியே அப்படியே பொன்னா ஜொலிக்கும். அப்போ அதுல நடுவில் இருக்கிற மாதிரி அந்த உபாசனம் தன்னோட மனசுல அதை நிறுத்தி அப்படியே தியானம் பண்ணணும். இப்பேற்பட்ட பாவனை மூலமா நம்ம தியானம் பண்ணி நம்ம முன்னேற்றம் அடைவதற்கு இந்த அம்பாளோட இந்த பானு மண்டல மத்தியஸ்தாங்கிற நாமா நம்மளுக்கு துணையா இருக்கு. இன்னொன்னு என்னென்ன சொல்லலாம்னா, மேல இந்த பானு மண்டல மத்தியஸ்தா சகஸ்டாரம் அதுலேயே அங்க இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அதுவும் அப்படி அந்த நாமத்திலேயே அது வரும். அடுத்த நாமா பைரவி, பைரவரோட பத்தினி பைரவி அப்படிங்கிற நாமா. இப்ப பைரவர் அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு, சிவனாருடைய சந்நிதியில பார்த்தோம்னா அஷ்ட பைரவர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான இது. ஆனா நிறைய கண்ணில் எண்ணிக்கையில் அடங்காத பைரவர்கள் இருக்கலாம். அப்ப அத்தனை பைரவிகளும் இருக்கலாம். அப்ப அந்த பைரவிகள்லாம் அம்பாளோட சுரூபமா இருக்கலாம், அந்த பைரவர்கள்லாம் சிவனாரோட சுரூபமா இருக்கலாம். அம்பிகை உபாசனை பண்ணும்போது தன்னை ஒரு பைரவியா பாவித்து தனக்கு தலைவியா இருக்கின்ற அந்த அம்பாளை அந்த பைரவிக்கு பணிவிட பண்றோம், அம்பாள் தலைவிக்கு அப்படிங்கிற இதுல நம்ம நினைச்சிட்டு தியானம் பண்ணினோம்னா அது நம்மளுக்கு மனசுல சிறந்த ஆத்ம சாதனமா இருக்கும் அப்படிங்கிறார். பீரு அப்படின்னு சொல்லப்பட்டோம்னா நம்ம தான், அதாவது பயப்படும் தன்மை. நமக்கு யாரை பார்த்தாலும் ஒரு பயம் வந்துடும், அங்கே அது இருக்கு இங்கே இது இருக்கு, ஒரு பயப்படும் தன்மை வருகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பைரவனா இருந்துட்டு உபாசனை பண்ணி அந்த பயத்தை எல்லாம் போக்கடிக்கணும். பைரவன் என்னது, காக்கக்கூடியவர், நம்மளை எல்லா விதமான தீய சக்திகளில் இருந்தும் பயத்தில் இருந்தும் நம்மளை விடுவிக்க கூடியவர். அப்போ அது அம்பாளோட பைரவியா நினைச்சு உபாசனை பண்ணும்போது அதற்கு அம்பாள் துணை புரிவா, இந்த பயங்களை எல்லாம் போக்கடிக்க கூடியவள். அதனால அவள் பைரவிங்கிற நாமாவால போற்றப்படுகிறாள். அடுத்த நாமா பகமாலினி. பகமாலினி அப்படின்னு சொன்னோம்னா இந்த 6 சம்பத்துக்கள் சேர்ந்தது பகம்.
பகவான் அப்படின்னு சொல்லும்போது பகவதி அப்படின்னு சொல்றோம். இந்த பகம் என்கிறது வந்து அந்த அப்பேற்பட்ட தெய்வீகத்தை மாலையாக வைத்துக் கொண்டிருப்பவள். இந்த 6 குணங்கள் என்ன? ஞானம், வைராக்கியம், வீரியம், ஐஸ்வர்யம், செல்வம், ஸ்ரீ, அடுத்தது கீர்த்தி. இந்த 6ம் வந்து தெய்வீக சம்பத்துகளோட தொகை. இந்த 6ம் சேர்ந்தது பகம். இந்த 6 குணங்களும் அம்பாள் கொண்டவள், நிறைந்திருப்பவள். இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஞானம் வரணும், பரவஸ்துவை பற்றிய ஞானம் சேர்ந்து வரணும். அது வந்து எல்லாம் சேர்ந்து வந்ததுன்னா ஞானம் சொல்லப்படும். நம்மள அந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாத்தையும் அறிந்து கொள்ளும்படி நம்ம அதை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த ஞானத்தோடு இருக்கணும். அப்போது அவளுக்கு அது அந்த தோற்றமாய் உள்ள அந்த நல்லிணக்கம் வரும். நம்மளுக்கு வந்து இந்த ஞானம் வந்துருதுன்னா மனிதனுக்கு வந்து இந்த பேதம்ங்கிறதே இருக்காது. இப்போ மனிதனோட வாழ்வு நிறைவு பெற்றதாக இருக்கிறது. வைராக்கியம்னா பற்றின்மை. நம்மளுக்கு வந்து காற்று வந்து நம்மளுக்கு பயன்படுறது, நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்றுங்கிறது இன்றியமையாதது. ஆனால் நம்மளுக்கு அதில் பற்று இருக்கா? இல்லை. இதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் எல்லா பொருட்களிலிருந்தும் மனிதன் வந்து பற்று வைக்காம இருக்கணும். பரதேவதை வந்து இந்த உலகத்தில் இத்தனையுமா இருந்தால் கூட எதிலுமே பற்று வைக்காம இருக்கின்றாள். அதனால அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு இழுக்குங்கிறது வரதா? இல்லை. இப்போ வைராக்கியத்தை நம்ம அம்பாளை தொடர்றது மூலமா அந்த வைராக்கியம்ங்கிறது நம்மள்கிட்ட வரும். அதாவது பற்றின்மை, எல்லா செயல்களையும் திறம்பட நேர்மையாக செய்யறது தான் வீரியம் அப்படிங்கிறது. எல்லாம் அந்த இயற்கையோட இதில் நிகழ நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் காரணம் அம்பாள். அது அவளோட பேர் ஆற்றலில் காட்டுறது. ஆனால் அதில் எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு இருக்குது. அப்போது நம்மளும் என்ன பண்ணணும்? நம்ம செய்கிற காரியத்தை உறுதியோட ஒழுங்கோட நிறைவேற்றம் பண்ணுவோம்னா அது வந்து வீரியம். அந்த வீரியத்தை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அது நம்ம வீரியத்தோடு நம்ம செயல்படும் போது அது வந்து தெய்வத்துக்கு செய்கின்ற ஆராதனையாக மாறுறது. அடுத்தது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்ங்கிற சொல்லுக்கு என்னன்னா ஆளும் திறமை, செல்வம், 2 அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளலாம். அம்பிகை வந்து இந்த உலகம் அனைத்தையும் அவள் தான் ஆண்டு வருகின்றாள் இல்லையா? எல்லா பொருட்களும் அவளால் தோற்றப்படுத்தப்பட்டவை, எல்லாமே அவளுக்கு உரியது. ஆனால் அவள் எதுவாவது தன்னோடதுங்கிற இதில் இருக்காளான்னா இல்லை. அப்போது நம்ம நித்திய வாழ்வை நாம் வந்து நல்ல முறையில் எதுவுமே எல்லாம் கொடுத்தது நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம்? எல்லாம் கொடுத்துருக்கா. இருக்கிற நாளில் தர்மத்தோடு சேர்ந்த வாழ்வை வந்து நம்ம முறையாக நடத்தி அவனுக்கு மனசில் வந்து ஒரு குறையே இருக்காதுங்கிற அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழும்போது அவன் வந்து நிறை மனது படைத்தவனா ஆயிடுவானா. இந்த ஐஸ்வர்யம் ஆளும் திறமை இருக்கும்போது அது வந்து இப்பேற்பட்ட மனசு நிலைமையோடு இருக்கக்கூடிய சக்தியை அம்பாள் கொடுக்கறதுனால அது வந்து ஐஸ்வர்யமா போற்றப்படுகிறது. ஸ்ரீ அப்படின்னா திரு சொல்லலாம், அழகு அப்படிங்கிற பொருளாகவும் சொல்லலாம். உலகத்தில் எல்லாம் இருக்கிற அழகு எல்லாம் அம்பிகையோட அழகுங்கிறது வந்து அம்பிகையோடைய எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அழகை வந்து ஒருத்தர் அழகாக இருக்கான்னு நம்ம எல்லாமே சொல்லுவோம். என்ன அழகாக இருக்கா அப்படின்னு உடனே ஒரு பாராட்டுவோம். இது எல்லாருக்கும் இயல்பு. அப்போது இந்த அழகோட இந்த புனிதமான இணக்கம் அப்படிங்கிறது இருக்கும்போது அது வந்து தெய்வத்தை ஆராதனை பண்ணுவதற்கு ஒப்பாகிறதாம். அப்போ பொருள்கள் எல்லாமே அம்பாளுக்கு உரியவை. அதனால் அவள் திருமகள் அப்படிங்கிறதுனால சொல்லப்படுற அந்த நாமாவால அவள் எல்லா பொருள்களும் அவளுக்காக இருந்தாலும் எதிலையுமே பற்று வைக்காம அதை வந்து பயன்படுத்தும் போது அந்த மனிதன் வந்து நிறை மனிதனாக இருக்கானா. அப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கக்கூடியது வந்து திரு அல்லது செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமா. அது அந்த 5வது பொருள் படுறது. கீர்த்தி. கீர்த்தினா எல்லாருக்கும் தெரியும், புகழ். அந்த புகழோடு இருக்கணும். தோன்றில் புகழோடு தோன்றுக அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் இது எந்த ஒரு இது இருந்தாலும் நல்லது யார்கிட்ட இருந்தாலும் அதை உடனே ஒரு பாராட்டணும். நம்மளுக்கு வந்து யாரோ ஒரு பாராட்டிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு யாரை சொல்லி கொடுத்துட்டாளா, அவள் ரொம்ப ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டேன், ரொம்ப நல்லா செஞ்சுட்டேன், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அது ஒரு புகழ். நாம் வந்து இயற்கையில் ஒரு பாராட்டுறோம். அது பாராட்டுதல் நமக்கு யாரும் சொல்லி கொடுத்து நம்ம செய்கிறது இல்லை. அப்போது தெய்வத்தோட அருள்னால நம்மளுக்கு வந்து அது இயல்பாகவே போற்றப்படுகிறது. அதனால் அது கீர்த்தி. அந்த அவளுக்கு வந்து ஒரு கீர்த்தி வருதுன்னா புகழோடு இருக்கா. அவள் பார்ப்பா எப்பேற்பட்ட செல்வம் நிறைந்திருந்தாலும் இவ்வளவு இதாக இருக்கா, அப்படி கொடுக்குறா, அதை கொடுக்குறா, இதை கொடுக்குறான்னு தான் சொல்லி அதனால் அவளோட பேர் வந்து எல்லா இடமும் பரவும் போது அப்போ புகழாகிறது அது கீர்த்தி.
இந்த 6 மகிமைகளும் அம்பாள் மூலமா தான் எப்பொழுது இயங்கி கொண்டு இருக்கிறது. அதனால இந்த 6 குணங்களும் நிறைந்தவள் அவள் பகமாலினி. நம்மளும் இந்த 6 குணத்தையும் அம்பாள் உபாசனை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 6 குணங்களும் அடையும் போது நாமளும் மேன்மை நிலைக்கு போகலாம். அந்த நிலை கொடுக்கக்கூடியவள் அம்பாள் தான். அதனால அவள் அந்த நாமா பகமாலினி. அடுத்தது பத்மாசனா. பத்மம்னா தாமரை. தாமரை பத்மத்தை ஆசனமாக கொண்டிருப்பவள். எந்த ஒரு இதனாலும் பூக்கள்ல புஷ்பங்கள்ல சிறந்தது பத்மம், தாமரை பூதான். 1000 இதழ்களுடைய பத்மம் அல்லது தாமரை அப்படின்னு சொல்றோம். எங்க இருக்க? சகசிராரத்துல அம்பாள் அந்த பரபிரம்ம ஸ்வரூபமா இருக்கு. அந்த இடத்துல மேல சகசிராரம் 1000 இதழ் தாமரை இருக்கு. 5 மூலாதாரத்திலேருந்து கொண்டு வந்து ஆக்யா மூலமா மேல சகசிராரத்துக்கு அந்த குடலின் சக்தியை கொண்டு வரும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. அமிர்த தாரை பெருக விடுறான்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இது வந்து சகசிரதள பத்ம புஷ்பம் அம்பாளோட இது. அதில் 7வது தான், 7வது 6 இது ஆக்யா சக்கரம், 7வது சகசிராரம். அதில் வந்து யார் இருக்கா? சிவன் ஏற்கனவே அங்கே இருக்கார். அம்பாளை கொண்டு அங்கே சேர்த்து 2 பேரும் சேர்ந்து ஒரு பின்னமே அடையாமல் இருவரும் ஒன்றாக இணைந்து காட்சி தருகின்றார். அப்படி அந்த பத்ம புஷ்பம் வந்து அப்போ மலர்ந்த புஷ்பமா இருக்கும்னா அது வந்து புதுமைக்கு விளக்கமா சொல்லணும்னா அதை சொல்லலாம். அன்னை பராசக்தி எப்பொழுதும் புத்தம் புதியவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறது, அந்த பத்மாசனத்தில் வீற்றிருக்கிறாள் அப்படின்னு தான் சொல்லலாம். எப்பொழுதும் என்றும் இளமையுடன் இருக்கக்கூடியவள், யாண்டும் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நாம பகவதி. பகவதி அப்படின்னா இப்போ சொன்னோம் இல்லையா, அது 6 தெய்வீக மகிமை. 6க்கும் வந்து அவள் தான் அதிஷ்டான தெய்வம். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் அவள் தான். அது பகவதி. பகவான் பகவதி பெண்பாலா சொல்லலாம். அம்பாளை மனசுல நினைக்கும் போது இந்த 6 மகிமைகளோடு கூடி நினைக்கும் போது அது சிறந்த ஆராதனையா மாறுறது. அவள் பகவதி. அடுத்தது பத்மநாப சகோதரி. யாரு? விஷ்ணுவுடன் உடன் பிறந்தவள். பத்மநாபன் விஷ்ணுவுடன் உடன் பிறந்தவள். தாமரை பூ போல அழகிய நாபியை உடையவன் வந்து பத்மநாபன். அந்த மகாவிஷ்ணு என்ன சொல்றார்? மகாவிஷ்ணுவோடைய அந்த இதுலேருந்து தான் தோன்றார். தாமரை இதில் நாபியிலேருந்து கிடைக்கிற தாமரையில தான் பிரம்மா வந்து தோன்றினார் சொன்னான். இந்த புராண வரலாற்றுப்படி என்ன சொல்லப்படுறது? மகாவிஷ்ணுவோட இளைய சகோதரி தான் அம்பாள். அதனால அவர் வந்து தன்னோட தங்கைய சிவனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்தாருங்கிறது அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். மீனாட்சி கல்யாணத்துல விஷ்ணு தான் வந்து தன்னோட இதை வந்து மீனாட்சியை வந்து சுந்தரேஸ்வரருக்கு தாரை வார்த்தை கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தங்கையை வந்து சிவனாருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்தாருன்னு நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சது. அப்பேற்பட்ட நெருங்கிய சொந்தமாக இருக்கிறதுனால அவளை நம்ம எல்லாரும் போற்றுறோம். அப்போ இதுபோது சைவம் வேறு வைஷ்ணவம் வேறுங்கிறதுலாம் அந்த வேற்றுமையே பாராட்டக்கூடாது. விஷ்ணுவுக்கு தங்கை அப்படிங்கும்போது அதுவும் வந்து அவளோட சொந்த தங்கையா பாவிக்கும் போது அங்க வைஷ்ணவும் வந்துடுறது. சிவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சைவமும் வந்துடுறது. அதனால நம்ம அந்த உணர்ச்சிகளை எல்லாம் வேற்றுமை பாராட்டாம இருக்கணும். ஞானிகளுக்கெல்லாம் இது வந்து ஒன்றுமே பாகுபாடே கிடையாது. ஞான பரிபாகம் இல்லாத வாளுக்குத்தான் இந்த மாதிரி எல்லாம் பல பேர் இருக்கா, அவா தனி இவா தனிங்கிறதெல்லாம் வரும். இந்த கதைகள்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கு மனசுல வந்து ஒரு ஞானம் தோன்றுமானால் இது வந்து சைவம் வைஷ்ணவம்ங்கிற வேறுபாடெல்லாம் தோன்றாது. அதனால பத்மநாபனுடைய சகோதரியா இருக்கக்கூடியவள், அதான் அவள் வந்து சியாமள வண்ணன், இவள் சியாமளையா இருக்கக்கூடியவள் பத்மநாப சகோதரி என்ற நாமாவால் அவள் போற்றப்படுகின்றாள். இதோட இந்த முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நாம் வந்துட்டு 280 நாமாக்கள் பார்த்திருக்கோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.